ராஜி சொன்னது, அனு சொன்னது, இப்போ நான் சொல்றது இதெல்லாம் அம்பையோட எழுத்துக்களை நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன சிறு குறிப்போட இது போல. அம்பையை தவிர வேற யாருமே ஒரு பெண்ணிய பிரச்சனைகளை, சாதாரணமா ஒரு பெண்ணுக்கு தினசரி வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை சமூகம் கண்டுக்காத, உண்மையை சொல்லணும்னா அந்த பெண்ணே கண்டுக்காத, அந்த பெண்ணுக்கே இது தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரியாத பல பிரச்சனைகளை வந்து அம்பை தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த புத்தகத்தை படிக்கிற வரைக்கும், அந்த பர்டிகுலர் நிகழ்வை படிக்கிற வரைக்கும், அந்த படிக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையை கோத்ரூ பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா இங்க ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள். எனக்கு இந்த கதையை எப்படியாவது எடுக்க வைக்கணும் யாரையாவது அப்படின்னும் போது அணு வந்து என்கிட்ட ரீச் பண்ணது இதுதான். வாசகர் வட்டத்தில் நம்ம என்ன கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா? ஏன்னா நீங்க ஒருவேளை வந்து எல்லாமே நல்லா போயின்னு இருக்கு, நம்ம போய் என்ன பண்ண போறோம், எப்படி இருந்தாலும் அந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது, இவருக்கு ஒரு ஓட்டு போடுவோன்னு போட்டதுக்கு போய் வந்து உட்கார்ந்துருக்காரு இல்லையா? அந்த மாதிரி அதாவது நீங்க மட்டும் விட்டுறக்கூடாது இல்லைங்களா? யாரை கேட்டாலும் சொன்னாங்க, நம்ம ஓட்டுனாலும் என்ன ஆக போகுது, எப்படி இருந்தாலும் அவர் தானே ஜெயிக்க போறாரு, இவருக்கு ஒரு ஓட்டு போடுவோம் போட்டாங்க, கட்சியில் இவரே ஜெயிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி எங்களை யாரும் கண்டுக்காம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். இந்த நிகழ்வு வந்து இந்த அன்னையர் தினத்துக்கு அம்பையோட புத்தகத்தை தவிர வேற எதுவுமே ஒரு பொருத்தமான புத்தகங்களா இருக்காது. என் மனதுல ஒரு 2 கதை இருந்தது. 2 கதைன்றதை விட இருந்தது. ஆனா எனக்கு ரொம்ப நெருக்கமான கதைகளை வந்து யாராவது எடுத்தா சந்தோஷமா இருக்கும். ஆனா அதை நம்ம வந்து சொல்லக்கூடாது, இந்த கதையை எடுங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு புத்தகங்களை மட்டும் அறிமுகப்படுத்தினேன். யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்ப வழக்கம் போல தூண்டில போட்டேன். கதையை ஒருத்தர் எடுத்துட்டாங்க, இன்னொரு கதைக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னா சத்தியமா யாருமே வரல அது வரைக்கும். அணு என்கிட்ட, அண்ணா நான் வேணா 2வது கதை எடுக்குவா அப்படின்ச்சு. அணுவை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் முதல்ல போறாங்க, அவங்க அம்ப வாய்ப்பாங்க, நம்ம பின்னாடி தப்பிச்சு வந்தலாம். ஓகேம்மா அப்படி சொல்லிட்டேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் எடுக்கிறது யாரும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா அது கம்பெனி சீக்கிரமா சொல்லக்கூடாது அப்படின்னு. எனக்கு அப்ப கூட தோணுச்சு, என்னடா ஆசையா கேட்குது, நம்ம இப்படி சொல்றமே ரூடா நினைச்சுக்க போதே அப்படின்னு. இதுதான் உண்மைமா, யாரும் எடுக்கல, உன்னை ஏமாத்தி புடிச்சுன்னு வந்திருக்கோம். அப்போ அணு எடுக்கும்போது புக்கை கொடுத்தேன். அந்த புத்தகங்களை கொடுத்துட்டு அணுக்கிட்ட சொன்னேன், ஒரு வேலை முடிஞ்சா அம்மா ஒரு கொலை செய்தால் அந்த புத்தகம் கதையை இடுமா அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறமா நான் அணுக்கிட்ட கேட்டேன், அணு ஓகே தானே, எந்த கதை எடுக்க போற அப்படின்னு. அம்மா செய்த கொலைனா அப்படின்ச்சு. ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா சத்தியமா சொல்றேன், அவநம்பிக்கைலாம் வரல. அது வந்து எப்படி, நான் இன்னைக்கு அணுவை வந்து மனசுல இருந்து உண்மையை சொல்றேன், என்னோட ஒட்டுமொத்த வாசகர் வட்ட நிகழ்வுல மற்றவங்க எடுக்கிற நிகழ்வை நான் ஒரு செகண்ட் கூட கவனம் பிசகாம நான் கேட்ட கதை அணுவோடது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அணு சொன்னது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணேன். ஒருவேளை வந்து எனக்கு அச்சு எடுத்தா நான் எப்படி பெருமையா சந்தோஷமா பார்த்துருப்பேனோ அப்படிதான் அணு எடுக்கும்போது பார்த்துருந்தேன். கரெக்டா சொல்லிட்டார் வேம்பு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு விஷயத்த டீச் பண்ணும்போது குழந்தைகளோட எல்லா சென்ஸையும் டச் பண்ணணும் அப்படின்றது ஒரு பேசிக் ரூலா இருக்கும். ஸோ நீங்க வெறுமனே பேசிங்கன்னா காது மட்டும்தான் கேட்கும். அப்போ விஷுவலா ஏதாவது காமிக்கும் போது கண்ணும் பார்க்கும். அவங்கள ஏதாவது தொட வச்சோம்னா அந்த சென்ஸும் ஒர்க் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி அணு வந்து சொல்லும்போது பாடி லாங்குவேஜ் வருது. பாடி சொல்றது அப்படியே எக்ஸாக்டா அதுக்கு மேட்ச் ஆகுது. அவங்களோட பாடி இப்படி இப்படி சொல்றாங்க, எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி எல்லாமே வருது. ஸோ எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த அணு சொன்ன அந்த கதையை நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ரொம்ப ஆழமா எந்த இடத்துல பிரச்சனைகளை, உளவியல் சிக்கலை விளக்கணுமோ அதை தெளிவா விளக்கணும்னு ரொம்ப சந்தோஷம். வாசகர் வட்டம் இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றதா நான் நினைக்கிறேன். இதுல வந்து ஒரு சின்ன விஷயம், அம்மா ஒரு கொலை செய்தால் அப்படின்னா அம்மா யாரை கொலை பண்ணா அப்படின்னா அம்மாவை தான் கொலை பண்ணியிருப்பா. ஏன்னா அந்த குழந்தை அது வரைக்கும் அவங்க அம்மாவை ஒரு சக்திமிக்க தேவியா பார்ப்பா. அந்த தேவியை அம்மா கொன்னுடுவா. கொன்னதுனால இப்ப அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா ஒரு சாதாரண பெண்ணா தெரியும். அதுதான் வந்து அவங்க அம்மா செய்த கொலை. அவங்க அம்மா அந்த குழந்தை மனசுல வச்சிருந்த அவங்க அம்மாவை பத்தி ஒரு உயர்வான எண்ணங்களை வச்சிருந்தா காலிமான ஒரு ரூபத்தை கொன்றதுனால் அவங்க அம்மா இப்போ ஒரு சாதாரணமா அம்மாவா இருப்பாங்க. இப்ப இந்த கதையை நான் எடுக்க சொன்னதுக்கு காரணம், நம்மளாம் மாடர்ன் அம்மாங்கள் தான். ஆனா உங்கள எத்தனை பேர் குழந்தைங்களை சரியான முறையில அப்ரோச் பண்ணிருக்கீங்க அப்படின்ற கேள்வி நீங்க கேட்டுக்கங்க. நான் வந்து நீங்க கேட்டீங்களான்னு நான் கேட்கல, நீங்க கேளுங்க. உங்க மனசு ஆமா அப்படின்னு சொல்லுச்சுன்னா சந்தோஷம், இல்லை அப்படின்னா இன்னைக்கு நீங்க திருத்திக்கோங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கும்
அவங்க அம்மா தான் எல்லாமே, ஆறுதலே அம்மா தான். வேம்பு சொன்னார், குழந்தைக்கு அப்பா, பையனுக்கு அம்மா. அதெல்லாம் சும்மா சினிமா. நிஜமா ஒரு பெண்ணுக்கான உணர்வுகளை அம்மாவை தவிர யாராலும் புரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த குழந்தைக்கு, பெண் குழந்தைங்களுக்கு குறிப்பா, அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு யாராவது ஒருத்தர் அவளுக்கு உடல் ரீதியா என்ன நடக்குது, அதை அவ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்திருந்தா அந்த குழந்தைக்கு அந்த உளவியல் சிக்கலே வந்திருக்காது. இப்ப இந்த இடத்துல என்னன்னா, இது மூடி மறைக்கப்படுது. ஏன் மூடி மறைக்கப்படுது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அது தெரிஞ்சா தெளிவாயிடும். ஆல்ரெடி அது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த ஆசிரியர் கேட்கும்போது, எந்த முட்டாளாவது விளையாடாம இருந்தீங்களா அப்படின்னா சொல்லாது. ஏன் நீ சொல்லலன்னு கேட்டா, நான் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்கும். அது ஒரு சிறகை விரித்து பறக்கிற ஒரு பறவை. அந்த பறவையை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனோட இறக்குகளை உடைக்க. எப்படின்னா, இப்ப இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க, மூடி மறைக்க வைப்பாங்க. அப்போ அந்த குழந்தை சமூகத்துக்கு கட்டுப்பட்டு தனக்கு என்ன நடந்தாலும் ஏன்னு கேட்கக்கூடாது. சமூகம் பண்றதை நம்ம ஏத்துன்னு போகணும். இந்த இடத்துல இருந்து அந்த குழந்தையோட அடிமைத்தனம் ஆரம்பிக்குது. அது அப்படியே போயினே இருக்கும். அப்போ இந்த குழந்தைகளுக்கு குறிப்பா தாய்மார்கள், நீங்க அதுக்கு எல்லா விதத்திலையுமே எல்லா விஷயத்தையும் சொல்லி, எதையுமே இன்னைக்கு தப்பே கிடையாது. நம்ம தப்புன்னு நினைச்ச நிறைய விஷயங்கள் தான் உங்களை நிறைய விஷயங்களை அடிமையா வச்சிருக்கு. இந்த விஷயங்களை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு அறிவு கொடுத்து, என்னைக்கு அந்த குழந்தை ஒரு தகப்பன் மாதிரி இன்னொரு கணவன் தனக்கு கிடைக்கும் போது தான் தகப்பன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த தகப்பன் எப்படி அந்த குழந்தைய நடத்தியிருக்கா அப்படின்றது முக்கியம். அந்த தகப்பன் அந்த குழந்தைய ரொம்ப மரியாதையா நடத்துவார்னா, அந்த பெண் போற இடத்துல கணவரிடத்தில் மிகுந்த மரியாதையை எதிர்பார்ப்பாள். சுயமரியாதை மிகுந்த பெண்ணாக இருப்பாள். தகப்பன் ஒருவேளை குழந்தைய திட்டிக்கின்னு அடிச்சுக்கின்னு இருந்தா, அவளுக்கு திட்டுதலும் அடி வாங்குதலும் சாதாரணமா ஆகிடும். அவன் வீட்டுக்காரர் கொடுக்கும்போது, என் வீட்டுல வழக்கமா கொடுக்குற பொருள் தானே நீயும் கொடுக்குற, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வாங்கிக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம அடுத்த சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இல்லைங்க, நம்ம எல்லாம் மாறிட்டோம், இப்பெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னா, இப்பதான் இந்த அன்னையர் தினத்துக்கு அம்பையோட கதைகளையா எடுத்துன்றதுக்கு வரேன். வரலாறு அப்படின்றது ஏன் நமக்கு முக்கியம்? வரலாறுல நடந்தது, முடிஞ்சிடுச்சு. இப்ப எதுக்கு அதை படிக்கணும் அப்படின்னா, வரலாறு தான் நமக்கு அறிவை கொடுக்கறது. இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, இந்த பிரச்சனையை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாததுனால இப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிருக்கோம். அப்படி தெரிய வரும்போது நாம அந்த தப்பை நம்ம எடுத்துன்னு போக மாட்டோம். நாம அந்த தப்பை நாம செய்ய மாட்டோம். ஒருவேளை தொடர்ந்து வரலாறு நமக்கு கொடுக்கப்பட்டு தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நம்ம அறிவு ரொம்ப தெளிவா இருந்திருக்கும். இன்றைய சமூகத்திற்கு வரலாறு அப்படின்றது சுத்தமா தெரியல. வரலாறு தெரியாததுனால அவர்களோட முடிவுகள் ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. இப்போ கடந்த காலங்கள்ல நாம எப்படி பெண்களை மதிச்சிருக்கோம், பெண்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, நாம எப்படி அவங்கள நடத்திருக்கோம் அப்படின்றத தெரிய வரும்போது, இன்னைக்கு நான் என் ஒய்ஃபை நடத்தல, ஓகே, ஆனா என் பொண்ணை இன்னொருத்தர் அப்படி நடத்தக்கூடாது. என் பொண்ணுக்கு அந்த அறிவை கொடுக்கணும் நான். இதுதான் உனக்கான சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை யார் உனக்கு கொடுக்க தவறினாலும் நீ அவங்களை மதிக்க தேவையில்லை, உடைச்சிட்டு வெளில வா அப்படின்ற ஒரு அறிவை நீங்க குழந்தைக்கு கொடுக்கணும், ஒரு தைரியத்தை கொடுக்கணும். அப்படின்னா வரலாறு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த கதையை எடுக்கும்போது இன்னொரு கதையும் நான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த கதையும் எல்லாருக்கும் இந்த கதைலாம் எப்படி அப்படின்னா, வேம்பு இது சினிமா கிடையாது. அவங்க அம்மா அப்படி அடுத்த நாள் அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு சொல்லி என்ன நடக்கும்? அந்த குழந்தை பாதிப்பு முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் நீங்க சொல்லி என்ன நடக்கும்? அந்த குழந்தைக்கு எதுவுமே இருக்காது, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அது அதனோட உளவியல் சிக்கல் அன்னைக்கு அதுக்கு அதிகபட்ச பாதிப்பு கொடுத்துச்சு. அடுத்த நாள் அந்த அம்மா சொல்லும்போது ஒண்ணுமே இருக்காது. அப்போ இதெல்லாம் தான் உடைக்கணும். இன்னொரு கதை, இது கதை அப்படின்னு சொல்லக்கூடாது. நடந்து போறீங்க, ஒரு வீடு இருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் நீங்க எட்டி பாக்குறீங்க அந்த வீட்டை. அப்ப நீங்க அந்த வீட்டுல பாப்பீங்க இல்லையா, அந்த காட்சிகளை அம்பை சொல்லியிருப்பாங்க. அம்பை எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை விளக்குறாங்கன்னா ஈவிரக்கமே இருக்காது, அப்படியே கடினமா இருக்கும். ஒரு விஷயத்தை அவங்க உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா அது எப்படி இருந்ததோ அப்படியே தான் சொல்லுவாங்க. அது படிச்ச உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி அரைஞ்சா மாதிரி இருக்கும், அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. அணு படிச்ச கதையிலையும் சில இடங்கள் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அணு அதை ரொம்ப ஈஸியா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது திரும்பவும் அம்பையோட சிறப்பு எதுல இருக்கும் அப்படின்னா, எங்க அதிகபட்ச பாதிப்பு இருக்குமோ அங்கதான் டச் பண்ணுவாங்க. கதை களத்துல மாத்தலாம் மாட்டாங்க. அணு சொல்லும்போது அந்த கதை நடந்த இடம்
ஒரு பிராமண குடும்பம் மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன் அப்படின்னா வறுமை நிறைந்த சாதாரணமான குடும்பங்கள்ல விதிமீறல் ஈஸியா நடந்துரும். 3 நாள் குழந்தை வெளில தான் உட்கார்ந்தாகணும் அப்படின்னா, நாங்க இருக்கிறதே ஒட்டு குடிசை, இதுல நான் எங்க உட்கார வைக்கிறது, வீட்டுக்குள்ளே இருமா அப்படின்னு. இப்ப இந்த விதிமீறல் எங்க இருக்காது அப்படின்னா வசதியான வீடுகள்ல இருக்காது. பெரும்பாலும் பிராமண குடும்பங்கள்ல தான் இந்த பிரச்சனையால பாதிப்பு அதிகமா இருக்கும். ஒருத்தவங்களோட கணவன் இறந்ததும் மொட்டை அடிச்சு முக்காடு போட்டு மூலையில உட்கார வைக்கிறது. மற்ற ஏழ்மையான குடும்பங்கள் நடந்திருக்குமோ நடந்திருக்காது. அப்ப அம்பை எப்பவுமே பிரச்சனை எந்த இடத்துல அதிகபட்சம் இருக்குமோ அதை தான் டச் பண்ணுவாங்க. இப்ப இந்த கதையும் எப்படின்னா, பெண்களை வந்து எங்க வந்து ஒரு ஒரு மோசமான இடத்துல வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் ரொம்ப அதிகம். அந்த பெண்களோட அத்துமீறல் ரொம்ப அதிகம். பெண்களுக்கான அத்துமீறல் ரொம்ப அதிகம். பெண்களை வந்து ஒரு உயிராகவே பார்க்கறது இல்லை. அப்போ இவங்க இந்த கதையை எங்கே எடுக்கிறாங்கன்னா, ராஜஸ்தானில் ஒரு நடக்குது. ஒரு வீடு, அந்த வீட்டில் இருக்க மனிதர்கள், அவங்களோட ரோல், அவ்வளோதான் இந்த கதை. ஆனால் கொஞ்சம் கவனமாக பாருங்க. ஒரு ராஜஸ்தான்ல ஒரு வீடு, அந்த வீட்டோட தலைவர் இருக்கார். அந்த வீட்டோட தலைவருக்கு பேர்லாம் இல்லை, ஆண். அதனால அவர் ரொம்ப மரியாதையானவர். அவரை எல்லாரும் பாப்பாஜி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த பாப்பாஜியோட ஒய்ஃப் ஜிஜி. இவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. இந்த 3 பசங்கள்ல கடைசி பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இதெல்லாம் வந்து சும்மா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இன்ஜினியரிங் படிக்கும்போது மைசூர்ல ஒரு பொண்ணு பார்க்குறான். அந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. லவ் பண்றான். கடைசி பையன், முதல் பையனாக இருந்தால் இது கஷ்டம். கடைசி பையன் அப்படின்றதுனால அவனால் உடைக்க முடியுது, பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியுது. வீட்டில் இருக்க விதிகளை உடைச்சி வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ அவன் பேர் கிஷன். கிஷனோட மனைவி பேர் மீனாட்சி. அவன் வந்து மைசூரை சேர்ந்த பொண்ணு, படித்த பொண்ணு. இந்த பொண்ணு இப்போ இங்கே வந்திருக்கு, ராஜஸ்தான் வந்திருக்கு. இப்போ வீட்டில் பாப்பாஜி, அவங்களோட அம்மா, அவங்களோட ஒய்ஃபு ஜிஜி, கிஷன் கடைசி பையன், கிஷனோட மனைவி மீனாட்சி. இது போக அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி குழந்தைங்க இருக்கு. இப்ப இந்த வீட்டை பத்திய ஒரு சின்ன கதை சுருக்கம். இவங்க வீடு இருக்கு. இந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தீப்பெட்டியை அடுக்கி வச்ச மாதிரியான அறைகளை கொண்ட ஒரு வீடு. நிறைய அறைகள். எல்லா அறைகளும் போய் கடைசியா போய் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விளக்கு வெளிச்சம் இல்லாத ஒரு அறை, அதுதான் சமையல் அறை. அந்த சமையல் அறையில என்ன இருக்கு அப்படின்னா, பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு தொட்டி. அந்த தொட்டி ஒரு பாத்திரத்தை முழுசா வைக்க முடியாது, அந்த அளவு சின்னதான தொட்டி. அதுல ஒருவேளை நீங்க டேப்பை திறந்து கழுவுறீங்க அப்படின்னா, அது கீழே ஒரு ட்ரெயின்ல போகணும் இல்லையா, அது அப்படியே கீழே ஊத்தும். அந்த பைப் உடைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது. அது ஊத்தி அது ஓடும். அது ஓடுறதுக்கு ஒரு சின்ன கால்வாய் கூட கட்டல. அதனால அது என்ன ஆகும்னா, அந்த ரூம்ல ஒரு கால்வாசி இடத்துல அந்த தண்ணி ஓடினே இருக்கும். இப்ப இந்த சமைக்கிறவங்க அந்த சொதப்பிள்ளையே தான் சமைச்சுன்னு இருக்கணும். அதனால எப்படி இருக்கும் அந்த வீட்டுல அப்படின்னா, எப்ப புது மருமக வராலோ, அந்த புது மக வரும்போது அவங்க சமைச்சு முடிச்சதும் பாப்பாஜி அன்னைக்கு அவங்க சமைச்சு முடிச்ச போது பாராட்டிட்டு, ரொம்ப அருமையா சமைச்சிருக்க, உனக்கு நான் மோதிரம் போடுறேன், இந்த காலுக்கு களிம்பு அப்படின்னு கொடுப்பாரு. அப்ப அந்த வீட்டுல அவ்வளோ நார்மலைஸ் ஆயிருக்கும். அந்த சாதாரணமா ஆயிட்டு இருக்கும். நீங்க சமைச்சீங்கன்னா உன் காலில் வெடிப்பு வரும். அந்த வெடிப்புக்கு களிம்பு. அந்த வெடிப்பு ஏன் வருது, அதுக்கு காரணம் என்ன, அந்த காரணத்தை சரி பண்ணோம்னா கிடையாது. அதுதான் இயற்கை. அந்த இடத்துல தான் நீ வேலை செய்யணும். உன் காலில் வெடிப்பு வரும், அதை மேனேஜ் பண்றதுக்கு இது களிம்பு அப்படின்றது அந்த வீட்டில் ரொம்ப சாதாரணமான நிகழ்வு. இப்போ அந்த பாப்பாஜி எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒருத்தர் பர்சன்ஸும் எப்படி இருப்பாங்க அந்த வீட்டில். ஏன்னா நான் எட்டி பார்க்குறேன். பாப்பாஜி எப்படி இருப்பார் அப்படின்னா, பாப்பாஜி வந்து ஒரு சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா வெளியில வந்து உட்காருவார். அந்த குடும்பங்கள்ல மது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆண் பெண் எல்லாருமே மது குடிப்பாங்க. பொதுவா ராஜஸ்தான்ல மதுன்றது நம்ம ஊர் மாதிரி நாம பயந்து பயந்து பண்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, வட இந்திய குடும்பங்கள் ரொம்ப சோசியலா ட்ரிங்க் பண்ணுவாங்க. நாம தான் அப்படி பண்ண மாட்டோம். ஸோ அங்க மது வந்து ரொம்ப சாதாரணம். ஒருவேளை அப்படி எதுவுமே மது இல்லை அப்படின்னா,
கேசர் கஸ்தூரின்ற ராஜஸ்தானோட சரக்கு. அந்த சரக்கு சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கும். இப்ப சாயங்காலம் ஆச்சுன்னா பாப்பாஜி வந்து வெளில உட்காருவார். உட்கார்ந்தா உடனடியா ஜிஜி ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல நல்ல கார அப்பளம் சுட்டு தட்டில் வச்சு எடுத்துன்னு போய் வைப்பாங்க. பாப்பாஜி அந்த சரக்கோட அதை சாப்பிட்டு இருப்பார். அது முடியும் போதெல்லாம் ஜிஜி அடுத்த கட்டமா சூடா பிக்கனர் சேவ் செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. அது முடியும் போது இல்ல அவசரப்பட்டுட்டாரு என்று முடியும் போது நான் இதுக்கா சொன்னேன் அப்படின்னு பாரு. சோ இது முடியும் போது கேப்பார் அப்படின்றதுக்காக கடலை மாவும் மிளகாத்தூளும் போட்ட வேர்க்கடலையை வறுத்து எடுத்து போய் கொடுப்பாங்க. இதை சாப்பிடுறது, இதை சாப்பிடும்போது போதுமான அளவு உணவு வந்துச்சுன்னா இவங்க வந்து பாட்டு பாடணும். இவங்க பாட்டு பாடினா அப்படியே ஜாலியா சிரிச்சுன்னு சரக்கடிச்சுன்னு இருப்பாங்க. நேரங்கள்ல ஜிஜியும் சாராயம் குடிப்பாங்க. ஒருவேளை காலையில இருந்து சமையல் ஆரம்பிக்கும். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்னா 4 மணிக்கு ஆரம்பிக்கும். அந்த கிச்சன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மூலையில எப்பவுமே சுடு தண்ணீர் கொதிச்சுக்கினே இருக்கும், சாய் தயாரிக்கிறதுக்காக. அவங்க சாய்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டீ எப்படி இருக்கணும்னா துளசி இலை போட்டு இஞ்சி போட்டு வேம்பு தயாரிக்கிற டீ மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய மெனக்கடல் இருக்கும். இது இப்போ ஒருவேளை தினசரி வெளில இருக்காரு, யாரோ அந்த பக்கம் போறாங்க அப்படின்னா அவங்க பாப்பாஜிக்கு ஒரு அகடக்கா சொல்லுவாங்க. உடனே பாப்பாஜி என்ன பண்ணார், வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். வாங்க அப்படின்னு சொன்னதும் கூப்பிடுவார். இந்த மரியாதைக்கு ஒன்றும் குறைய இருக்காது. நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க தன்னோட மனைவிகளை எப்படின்னா ரொம்ப மரியாதையா கூப்பிடுவாங்க. சுனியேஜி அப்படின்னு கூப்பிடுவார். சுனியேஜி வந்திருக்காரு பாருங்க, எடுத்துன்னு வாங்க அப்படின்னுவார். இன்னும் எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு வந்தவர். இல்ல சர்பத்தாவது குடிக்கணும் நீங்க அப்படின்னு. சர்பத் போடுங்க அப்படின்னு. போய் சர்பத் போடும்போது நீங்க உடனடியா அப்படியே அந்த கபாப் பண்ணிருக்கீங்களா, கபாப் 2 சூடு பண்ணி எடுத்துன்னு வாங்க அப்படின்றார். வந்தவருக்கு தெரிஞ்சிடும் இவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுவார். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆன உடனே நீங்க செஞ்சீங்க இல்லையா ரொட்டி, அந்த ரொட்டியும் சூடு பண்ணி வெண்ணெய் போட்டு எடுத்துன்னு வாங்க. ஸோ அந்த கிச்சன் 24 மணி நேரம் ஃபேக்டரி மாதிரி ஓடினே இருக்கும். எப்ப யார் வருவாங்க அப்படின்றதே தெரியாது. அதனால அந்த கிச்சன்ல வேலை செய்யறவங்க எப்பயுமே தயாரா இருக்கும். இதுதான். ஆனா இந்த கிச்சன்ல இவ்வளோ ரெடி ஆயிட்டு வீட்டுக்கு வருது இல்லையா, இந்த வரும்போது இந்த உணவு ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வீட்டுல சாப்பிட்ற ஆண்களுக்கு இந்த உணவு ஒரு பறக்கும் கம்பளத்துல வந்து இறக்கி விட்டு போனாங்க. இந்த பெண்கள் எடுத்து வந்து நம்மளுக்கு பரிமாறுறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு ஈஸியான எண்ணம் இருக்குமோ அப்படிதான். ஆனா இந்த உணவு எங்க தயாரிக்கப்பட்டது, அதை தயாரிக்கிறவங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை அதை தயாரிக்கிறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு கன்சிடரேஷனும் அந்த ஆண்களுக்கு இருக்காது. அதுல ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நான் உணவை தயாரிச்சேன்ற சிந்தனையே பெண்களுக்கு இருக்காது. ஏன் இவங்களுக்கு இந்த சிந்தனை இருக்காது அப்படின்னா, இந்த பெண்களுக்கு எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப அந்த குடும்பத்திலே மூத்த நபர் யாருன்னா ஜிஜி தான். ஜிஜி கிட்ட தான் சாவி கொத்து இருக்கும். அந்த சாவி கொத்து எதனோடதுன்னா ஒரு பீரோவோடது. அந்த பீரோல என்ன இருக்கும் அப்படின்னா, விலை உயர்ந்த ஸ்பைசஸ், ஏலக்காய், நெய், இந்த மாதிரி எதெல்லாம், முந்திரி, குங்குமப்பூ, இந்த மாதிரி விஷயங்கள், சமையலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த பீரோல தான் இருக்கும். மரத்தால் செய்த பீரோ. இப்ப இன்னைக்கு சமையல் வேணும் அப்படின்னா போயிட்டு ஜிஜி கிட்ட கேட்கணும். ஜிஜி சொல்லுவாங்க, இன்னைக்கு இதை பண்ணிடு, இதை பண்ணிடு, இதை பண்ணிடு, இதை பண்ணிடு, இதுக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் வேணுமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் அந்த பீரோல இருந்து எடுத்து பொருட்களை கொடுப்பாங்க இல்லையா, அது வந்து ஜிஜியோட கௌரவம். இப்ப ஜிஜிக்கு கீழே 3 மருமகள் வர செய்யறாங்கல்ல, இந்த 3 பேருக்கு என்னன்னா, என்னைக்காவது தான் அந்த கௌரவத்துக்கு வரமாட்டோமா அப்படின்ற போட்டியிலே தான் வேலை செஞ்சு நிற்பாங்களே தவிர, கிச்சன்ல நமக்கு தண்ணி இல்லையே, தண்ணி இப்படி சிந்துது, பாத்திரம் கழுவ வசதி இல்லையே, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. இந்த பெண்களுக்கு இதுதான், இப்படிதான் அங்க வாழ்க்கை ஓடின்னு இருக்கும். ஜிஜியோட நிலைமை இதுதான். இப்ப இந்த மீனாட்சி அப்படின்னா படிச்ச பொண்ணு, வேற ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு இது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. முதல்ல முக்காடு போட மாட்டேன் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டான். பெண்கள் வந்து கண்டிப்பா அங்க முக்காடு போட்டிருக்கணும், நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதிகமா பேசுறான். ஏன்னா அங்க இருக்க ஆண்கள் கிட்ட பெண்கள் பேசவே கூடாது. இதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். சொல்றதுக்கு கொஞ்சம் அசுசையா தான் இருக்கும். ஆனா வந்து ஒரு ஆணா இந்த விஷயம் வந்து படிக்கும்போது எனக்கு அப்படியே பலார்னு விட்டுது. என்ன சொல்லுச்சுன்னா, காலையில 4 மணிக்கு டீ போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு
அவங்க தொடர்ச்சியா வேலைகளை செஞ்சுனே இருப்பாங்க. அதுல அவர் சொல்லினே இருப்பாங்க. கபாபுக்கு மாவு பிசையறதுல, சப்பாத்தி 300 சப்பாத்திக்கு அடிக்கிறதுல ஆரம்பிச்சு எல்லா வேலையும் முடிச்சு, வேர்வை சொட்ட 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 அந்த பெண்கள் வேலையை முடிச்சுட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது, அவங்க நிமிர்ந்து பார்க்குற இடம் ஒரு ஆணின் பைஜாமா நாடா அப்படின்றாங்க. இதை நான் மேற்கொண்டு விளக்க விரும்பல. எனக்கு அப்படியே பலார்னு ஒரு அறை விட்ட மாதிரி இருந்தது. அந்த பெண்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லை. அந்த வேலை முடியும் போது எல்லாரும் உறங்கும் போதாவது அவங்களுக்கு நிம்மதி இருக்குமானா, அந்த வேலைகளை முடிச்சு வேர்வை சொட்ட சொட்ட அவங்க நிமிரும் போது அவங்க பார்க்குற இடம் பைஜாமா நாடா அப்படின்ற. இதுதான் இந்த வீட்டில் இருக்க பெண்களோட வாழ்க்கை. இதுல ஒரு வயசானவங்க இருப்பாங்க. நம்ம இந்த கிஷன், மீனாட்சி வந்து சின்ன பசங்க படிச்சவங்க இல்லையா, அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து இந்த பொண்ணு பட்டு பட்டுன்னு பேசிடுறான். ஒரு தடவை வந்து வீட்டில் ஃப்ரண்ட்ல கார் ஷெட் இருக்கு, கார் ஷெட்டுக்கு மேல ஒரு ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாஜி பேசுறாரு. பெண்கள் யாரும் பேச மாட்டாங்க. ஆனா இந்த மீனாட்சி போயிட்டு, பாப்பாஜி நீங்க இதை பண்ணும்போது அப்படியே பின்னாடி கிச்சன்ல தாழ்வாரத்துல ஒரு ஷெட் இறக்கி கொடுங்க, பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் வசதியா இருக்கும். அந்த பாத்திரம் கழுவுற இடம் போகுது இல்லையா தண்ணி, அங்க ஒரு கால்வாய் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறோம். இதை கேட்டதும் மற்ற பெண்களோட வீட்டில் இருக்க மற்ற பெண்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய கொலை குத்தத்தை ஒருத்த பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பதறிடுறாங்க. இந்த பதற்றம் பாப்பாஜி கவனிக்கிறார். ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு கெத்து இருக்கு. இப்ப பெண்களே பயப்படுறாங்க இல்லையா, இப்ப என்ன பண்றாரு, அவளை ஈஸியா உதாசீனப்படுத்துறாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, நீ என்னமா இங்கேயா இருக்க போற? ஏன்னா அவருக்கு கோவம். நீ புக்கு படிக்கிற, நிறைய பேசுற, முக்காடு போட மாட்டற, அப்ப நீ இந்த ஊர்ல வசிக்கிறதுக்கு தகுதியான ஆள் கிடையாது அப்படின்றது. நீ என்ன இங்கே இருக்க போற? நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை பார்க்குறாரு. அவங்க பையன் இல்லை, அப்படி கட்டிடலாமாப்பா அப்படின்னு கேட்குறான். நீ எதுக்கு கிச்சன்லாம் போன அப்படின்றாரு. அவன் வந்து சொல்றான், நான் ஒரு நாள் உதவி பண்ணேன், மைசூர் சமையல் பண்றதுக்கு நான் தான் உதவி பண்ணேன் அப்படின்னா, அவர் இந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு ஈஸியா கடந்து போறாரு. நான் மைசூர் சமையல் நீதான் பண்ணியா, அவனுக்கு நான் மோதிரம் வாங்கி போடுறேன் போ அப்படின்ட்டு போயிடுறாரு. அவரு இதை இந்த இடத்துல எப்படி சொல்றாங்க லட்சுமினா, அந்த பொண்ணு சொன்னதை அவர் காது கொடுத்து கூட கேட்கல. நீ சொல்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, நீ எதுக்கு இங்க வந்து பேசுற அப்படின்ற ஒரு நிலைமை. கட்டி முடிச்சிடுறாரு. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சோ அதெல்லாம் செய்யல. இதுதான் அங்க சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இந்த பசங்க இவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒரு 5-5:30 மணி போல மொட்டை மாடிக்கு போறாங்க. விடிய காலில் 5:30 மணிக்கு மொட்டை மாடிக்கு போறான் கிஷனும் மனைவியும். மயில்கள் வந்து கூவுது. அப்பதான் அவன் பாக்குறா. ஏன்னா அந்த கிச்சன்ல ஒரே ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வழியா பச்சையான அழகான மலை இருக்கும். அந்த கிச்சன்ல இருக்கவங்களுக்கு ஒரே ஆறுதல் ஜன்னல் வழியா அந்த மலைகளை பாக்குறதா. ஆனா அந்த மலைகளையும் பார்க்க முடியாத அளவுக்கு வெளியில கொடி கம்பி கட்டி வச்சிருக்கும். அந்த கொடி கட்டுறதும் ஒரு உறுதியான கயிறுலாம் இருக்காது, எப்போ வேணாலும் அறுத்துன்னு விழும். ஸோ அதனால இந்த பெண்களே போய் அவங்களோட சக்திக்கு ஏற்ற அளவு இழுத்து கட்டி வச்சிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் நினைச்சுன்னு மேல இருந்து அவ பார்த்துன்னு இருக்கா. போகும்போது ஒரு உருவம் போகுது. யாருன்னா அது இன்னொருத்தவங்க. அவங்க வந்து படிஜிஜி. படிஜிஜி யார் அப்படின்னா, பப்பாஜி வந்து ஒரு 17 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு வர்றாரு. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஜிஜி இருக்காங்க இல்லையா, ஜிஜியை விட ஒரு வயசு தான் பெரியவங்க. அப்ப பப்பாஜியை விட சின்ன வயசு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணி வந்திருக்காரு. அந்த அம்மா 5 குழந்தைங்களை பெற்றுடுறாங்க. என்னைக்கு வந்து அவங்க கணவர் இறக்குறாங்களோ, கணவர் இறந்ததுமே அந்த படி ஜிஜி அது வரைக்கும் அவங்க தான் அதிகாரத்துல இருக்காங்க. அவங்க அதிகாரத்துல இருக்கும்போது இந்த ஜிஜி வந்து எல்லா வேலைகளும் கிச்சன்ல செஞ்சிருக்காங்க. என்னைக்கு அவர் கணவர் இறக்குறாங்களோ அப்பவே படி ஜிஜியோட பதவி போயிடுது. சாவி வந்து ஜிஜிக்கு வந்துடுது. ஸோ படி ஜிஜிக்கு அவங்க ரெகுலரா சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாம் மறுக்கப்படுது. சாராயம் கிடையாது, அசைவம் கிடையாது, அவங்களுக்கு வெறும் மரக்கறி உணவு தான். அடிஷ்னலா உருளைக்கிழங்கு மட்டும் கொடுப்பாங்க. இந்த படிஜிஜி தான் இப்ப இறங்கி போறாங்க. இந்த படிஜிஜி எப்படின்னா, எந்த சாப்பாடும் அவங்களுக்கு கிடைக்காது. வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும். படிஜிஜி சுத்தமா பல்லு எல்லாம் கொட்டிடுச்சு. அவங்களும் பல்லு கட்டிக்கிறதுக்கு விருப்பப்படல. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி அசைவம் கொடுக்கறது கிடையாது. வெஜ்ஜஸ் ஐட்டத்தை சாப்பிட்றதுக்கு எனக்கு எதுக்கு பல்லு அப்படின்னு சொல்லிட்டு பல்லு கட்டிக்காம தான் இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கான உணவு சரியான சத்துணவா இருக்காததுனால இவங்க கடுமையான மலச்சிக்கலாலும் கடுமையான வயிற்றுக்கோளாறுல இருப்பாங்க. ஸோ சில நேரங்கள்ல அவங்க பாத்ரூம்ல படுற அவஸ்தை வெளில எல்லாருக்கும் ராகம் மாதிரி கேட்கும். இந்த மாதிரி இருப்பாங்க.
இப்போ படி ஜிஜி என்ன பண்றாங்க, தன்னோட இச்சைகளை தீர்த்துக்கிறதுக்கு அவங்க ஒரு வழி கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை எப்போ சாயங்காலம் 6 மணிக்கு எல்லாரும் உட்காந்து சாராயமும் அப்பளமும் சாப்பிட்டுருக்காங்களோ அப்போ படி ஜிஜிக்கு அம்பை வந்துருவாங்க. சாமி அம்பை வந்து சாமி ஆனதும் உன்னை எல்லாரும் கேட்பாங்க, என்ன என்ன என்னன்னா, என்னை நீ ஒழுங்கா கவனிக்க மாட்டுற, எனக்கு தேவையான சாராயம் எல்லாத்தையும் கொடு அப்படின்னதும் அவங்க என்னென்ன ஐட்டம்லாம் கேட்குறாங்களோ அவங்க ரூமுக்கு போயிடும். சாமி உள்ளே போயிடும், கதவை சாத்திடுவாங்க. அடுத்த நாள் வந்து படிஜிஜி கண்ணுலாம் வீங்கி போய் எழுந்து வெளில வருவாங்க. வெளில வந்து வழக்கமான ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அம்பை என்ன ரொம்ப படாப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து மீனாட்சி சிரிச்சினே போயிடுவான். அதனால படிஜிஜிக்கு எப்பயுமே மீனாட்சி மேல ஒரு பயங்கலந்த மரியாதை உண்டு. ஏன்னா விஷயம் தெரிஞ்சவ அப்படின்னு. இதுதான் வந்து படிஜிஜியோட நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நிற்க அவங்க வந்து ஒரு நாள் அவங்களோட 2 மகன்கள், அதுல வந்து 2வது மகன் இருக்கான். நிறைய பேர்கள் இருக்கிறதுனால சதீஷ், அவனுக்கு வந்து ஒரு மனைவி இருக்கா, குஸ்மா. இந்த ஜிஜிக்கு வந்து மருமக எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா குஸ்மாவை தான் சொல்லுவோம். ஏன்னா குஸ்மா படிச்சது எம்ஏ பொலிட்டிக்கல், அது போக பிரெஞ்சு லாங்குவேஜ்ல டிப்ளமோ. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கா அப்படின்னா, ஒண்ணுமே படிக்காத ஒரு பொண்ணு வீட்டுல எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இருக்கும். அதனால அவங்க எல்லாருக்குமே பிடித்த மருமகள். ஸோ அந்த வீட்டில் எல்லாருக்குமே பிடித்த மருமகள் இவ தான். ஏன்னா இவ தான் பர்ஃபெக்ட் அடிமை. இந்த அடிமையை ரெஃபரன்ஸா வச்சுதான் மீனாட்சி மேல எல்லாருக்குமே கோவம். இன்னொரு மகன் இருக்கார். அந்த மகன் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கார், ராஜஸ்தான்ல இருந்து வெளியில தள்ளி இருக்காரு. அவர் வந்து ஒரு பேங்க்ல வேலை செய்யறாரு. அவங்க மருமகளும் படிச்சவ வேலை செஞ்சுன்னு இருக்கா. ஒரு தடவை வந்து இந்த கிஷனும் அவன் மனைவியும் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போறாங்க. அப்போ போகும்போது பார்த்தா அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ கிச்சன்ல போய் டீ போடலான்னு பார்த்தா கிச்சன் ரொம்ப நாசமா இருக்கு. அப்போ டீ போடுறத பத்தி பேசும்போது, நம்மளால இங்கெல்லாம் டீ போட முடியாது, அந்த கிச்சன்ல 5 நிமிஷம் நிற்க முடியாது, அது அவ்வளோ மோசமான இடம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அவங்க அண்ணன். அப்போ அவன் கேட்பான், இங்க தானே ராதா பீபி இங்க தானே டீ போடுவாங்க, உனக்கு 1/2 நிக்கிறதே கஷ்டம், நீ 5 நிமிஷம் நிக்கிறதே கஷ்டமா, அதே இடத்துல தானே ராதா பீபி ஃபுல்லா சமையல் பண்றாங்க வேலை முடிச்சுட்டு வந்து அப்படின்னா, அதெல்லாம் பெண்களுக்கு வந்துடும், நம்மளுக்கு தான் அதெல்லாம் வராது. ஸோ இந்த இடத்துல இது ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி தெரியும், ஆனா காம்ப்ளிமெண்ட் கிடையாது, இது காலில் கட்டின விலங்கு. இதை வந்து காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுக்கறது ஆண்களோட திறமை. அது கிச்சன்ல அவங்கள மாதிரிலாம் நம்மளால நிற்க முடியாது அப்படின்றது உங்களுக்கு காலில் போடுற தங்கத்தால செய்யப்பட்ட விலங்கு. நீங்க அந்த என்ன மெட்டீரியல் பண்ணதுன்னு தான் பாக்குறீங்களா தவிர அது விலங்கா இல்ல அது உங்களுக்கு பறக்கிறதுக்கான ஒரு ஆயுதமா அப்படின்றத பார்க்கணும். இவர் இப்படி சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்ட அமைப்பு. இந்த குடும்பத்துல என்ன பண்றாங்க, ஒரு நாள் காலையில பிக்னிக் போனோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏரிக்கு, ஒரு ஏரி இருக்கு, அழகான ஏரி, அந்த ஏரிக்கு போகணும். ஸோ அந்த ஏரிக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. எப்படி ரெடி ஆகுறாங்கன்னா, விடிய காலையில் 3:30 மணிக்கு எழுந்திருக்காங்க. எழுந்து வேலையா எல்லாருக்கும் டீ போடுறாங்க. அவங்கவுங்க ஒரு வேலையை செய்யறாங்க. எல்லாருக்கும் வேத்து ஊத்துது. குழந்தைகளை தயார் பண்றது, சமையல் பண்றது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, இந்த முடிக்கும் போதே அந்த ஜிஜே இருக்கு இல்லையா, ஜிஜே என்ன பண்றாங்க, எழுந்து போறாங்க. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. எங்க போறீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஊறுகாய் கேட்பாங்க, ஊறுகாய் எடுத்து வைக்க போறேன் அப்படின்னதும், நீங்க உடம்பு முடியலாம இருக்க, நீங்க உட்காருங்க நாங்க வைக்கிறேன்னு. இந்த சத்தம் கேட்கும் போது மணி ஒரு 7:30. அப்போ பாப்பாஜி குரல் கொடுக்குற, என்ன தூங்க விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்றார். உடனே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. 8:30 மணிக்கு எல்லாரும் எல்லாம் தயார். எந்த அளவுனா, சாப்பிட்றதுக்கு அங்க போனதும் சூடா பஜ்ஜி கேட்பாங்க, பகோடா கேட்பாங்க, அதுக்கு அடுப்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சதும் 8:30 மணிக்கு பாப்பாஜி அப்படி போறார். போகும்போது பிக்னிக் போறோன்னு பாத்தீங்களா, உங்களுக்குள்ள இருந்த சுறுசுறுப்பு எவ்வளவு இருக்கு, காலைல எல்லாரும் எப்படி எழுந்து ரெடியா இருக்கீங்க பாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. இந்த இடத்துல அவங்க இதை பதிவு பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்க அதை படிக்கணும். அவங்க அவ்வளோ நேரம் அவ்வளோ வேலைகளை செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த ஆணோட பார்வையில, வெளியில போற ஷாப்பிங் கூட்டின்னு போறேன்னு சொன்ன உடனே எப்படி கிளம்பிட்ட பத்தியா நீ அப்படின்னு, அதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சிருக்க வேலைகள் எதுவுமே அவங்க கண்டிருக்க மாட்டாங்க. இப்ப இவங்க போவாங்க, பிக்னிக் போவாங்க. இவங்க பிக்னிக் போனா ஆண்கள் நல்லா கொண்டாட்டமா இருப்பாங்க.
கரெக்டான நேரத்துல பெண்கள் அவங்களுக்கு உணவு பரிமாறுவாங்க. உணவு பரிமாறி முடிச்சுட்டு அந்த தட்டுகள்லாம் கழுவி முடிக்கும் போதே மணி 3 பக்கோடா போடுன்னு சொல்லுவாங்க. திரும்ப பக்கோடா போடுவாங்க. குழந்தைங்க அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்திருக்கும். அந்த குழந்தைங்கள போய் பார்க்கறது. இப்படி முடியும் போது பிக்னிக்கே முடிஞ்சிட்டு இருக்கும். பிக்னிக்கே முடியும் போது அந்த குஸ்மா அப்படின்ற பொண்ணு வந்து சொல்லுவா என்கிட்ட, நடந்து போவாங்க. அப்போ சொல்லுவா, நீ வேகமா போகாத மீனாட்சி, கொஞ்சம் பொறுமையா போ அப்படின்னா. ஏன் அப்படின்னு, எனக்கு வந்து நான் 10 நாளா எனக்கு தள்ளி போச்சு, குழந்தை பிறக்க போகுதுன்னு ரொம்ப நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, என்னால் வேகமா நடக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அவங்க இவ்வளோ பேருக்கு இவ்வளோ விஷயங்களை தயார் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது பெண்ணுக்கு என்ன தேவையோ அதை அவங்க எடுத்துன்னு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு குஸ்மாக்கு குழந்தை பிறக்க போகுதுன்ற சந்தோஷத்தை விட இப்போ குழந்தை பிறக்கல, மற்றவங்க என்ன சொல்ல போறாங்கன்ற பயம், இந்த ஏமாற்றத்தோடு நடந்து வரும்போது ஒரு பறவை பறந்து போகும். அந்த பறவை பறந்து போகிறது ரொம்ப அழகா பார்த்ததும், இவ்வளோ அழகா பறக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவான். அவன் அந்த இடத்துல தன்னை வந்து அந்த பறவையோட பொருத்தி பார்ப்பான். அந்த பறவைக்கு இருக்க சுதந்திரம் எனக்கு இல்லை அப்படின்னு. இப்படிதான் வந்து அவங்களோட அந்த ஒரு சுற்றுலாவே முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அந்த ஜிஜிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஒரு நாள். இந்த ஜிஜி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஒரு நாள் வந்து ரொம்ப மோசமாயிடுவாங்க. அவங்க வழக்கமாக திறந்து கொடுக்குற பீரோவுக்கு போகும்போதே மயக்கம் வந்து விழுந்துருவாங்க. விழுந்த உடனே அந்த மருமகள்லாம் வந்து அவங்கள எடுத்துன்னு வந்து கண் முழிச்சு பார்ப்பாங்க. கண் முழிச்சு பார்த்த உடனே அவங்க கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி, பீரோ சாவி எங்க அப்படின்வாங்க. இதுதான் அவங்க கேட்குற கேள்வி. அந்த மருமகள் அவளோட பீரோ சாவியை இடுப்பில் சொருவி விடுவாங்க. பிதற்ற ஆரம்பிப்பாங்க. அவங்களோட உடையில் அவங்க இயற்கை உபாதை எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மருமகள்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு உடைகளை களைந்து அவங்களுக்கு கழுவி புது உடைகளை போடுவாங்க. அந்த உடைகளை களைந்து அவங்கள கழுவி புது உடைகளை போடுவாங்க இல்லையா, அப்போ அந்த ஜிஜியோட உடல் எப்படி இருக்கு அப்படின்றத அம்பை விவரிப்பாங்க. அதை படிக்கும்போது நமக்கு வந்து இதயம் கனமாயிடும். அது வரைக்கும் ஜிஜியை வந்து நம்ம வேற மாதிரி பார்த்துருப்போம். இப்போ இத்தனை குழந்தைங்க பெத்து அந்த பெண் எப்படி உடல் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா விவரிப்பாங்க. அதை வந்து என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அவங்க சொல்றது ஒன்றும் பொருத்தமா இருக்கும், ஆனால் ரொம்ப கடினமான வார்த்தைகள். அந்த மருமகள் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. இது வரைக்கும் அவங்க பார்த்த மாமியார் வேற, இப்போ அவங்க உடல் பார்க்குற இவ்வளோ அடி வாங்கி நொந்து போயிருக்கிற ஒருத்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடைகளை மாற்றி உட்கார வைப்பாங்க. அப்போ அந்த எல்லாரும் போயிடுவாங்க. கடைசி மருமக மட்டும் கூடவே இருப்பா. அப்போ சொல்லுவாங்க, ஜிஜி சொல்லுவாங்க, எனக்கு வந்து சின்ன வயசுல கல்யாணம் ஆகிட்டு முதல் நாள் நான் வந்த உடனே நான் சப்பாத்தி செஞ்சேன், ரொட்டி செஞ்சேன், என் வீட்டுக்காரர் வந்து அருமையான உழைப்பாளி நீ அப்படின்னு என்னை தட்டி கொடுத்தாரு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன். அதுல இருந்து தான் நான் ஆரம்பிச்சேன். வேலை 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 வேலைன்னு வேலை செஞ்சுனே இருப்பேன். முதல் மகன் கோபாலுக்கு விட ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் பிறந்தது. நான் கிச்சன்ல வேலை செய்யும் போது செவுரி அறிவி அங்கிருந்து கீழே குதிச்சு அவனோட மூளை செதறி போச்சு. இது எல்லாத்தையும் அவ பிதற்ற ஆரம்பிக்கிறான். தன்னோட வாழ்க்கையில தான் என்ன பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் சொல்றான். அவளோட வலி வேதனைகள் எல்லாத்தையும் சொல்லும்போது மீனாட்சி சொல்லுவா, நீ எல்லா நேரங்கள்லையும் உன் காலில் போட்டிருக்க கொலுசையும் உன் இடுப்புல கட்டிருக்க ஒட்டியானத்தையும் சந்தோஷமா பார்த்த. அது உனக்கு பூட்டப்பட்டிருக்கும் விலங்கு நீ பார்க்கல. உன் பீரோல இருந்து எத்தனை வந்து முந்திரி எடுக்கிறோம், எத்தனை திராட்சை எடுக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களே தான் நீ கவனிச்சுன்னு இருந்த. இதையெல்லாம் ஒருவேளை நீ கவனிக்காம இருந்திருந்தால், இந்த வாழ்க்கையில நீ சிக்காமல் இருந்திருந்தால், ஒரு நாள் ஒரு மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே ஓடுறத நீ பார்த்திருப்ப. அதை கவனிக்க உனக்கு நேரம் கிடைச்சிருக்கும். ஒரு டீ கொட்டில இருந்து நீராவி வெளியே போற விஷயத்த நீ கவனிச்சிருப்ப. உன்னுள்ள இருந்த அறிவாளி வெளியில வந்திருப்பாங்க. அந்த அறிவாளி பல கண்டங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம். நியூட்டனா கூட மாறி இருப்ப. ஆனா இது எதுக்குமே வாய்ப்பு கொடுக்காம உன்னை அற்புதமான விஷயங்களுக்குள்ள ஈடுபாடு காட்டி உன்னை அதுக்குள்ளேயே உன்னை அடிமையாவே சிக்க வச்சு உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது, அந்த ஜிஜி மீனாட்சியோட இதையெல்லாம் உணர்ந்து இதுல இருந்து என்னால தப்பிக்கவே முடியாதுன்ற ஒரு நினைவுல இருக்க ஒரு
பெண்மணி போல மீனாட்சியோட கைகளை இறுகப்பட்டுருவான். என்னன்னா, இது நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வோட இந்த கதை முடியுது. இந்த கதை இதுல எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னும் இருக்காது. ஒரு சாதாரணமான கிச்சன்ல ஒரு சொகுசா டைனிங் டேபிள்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு எழுந்து போற ஆணுக்கு இது புது உலகம். இன்னைக்கு நான் என் மனைவியை நல்லா நடத்துறேன், என் மனைவிக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க, இதுக்கு தான் நான் சொன்ன வரலாறு. இப்படித்தான் ஒரு காலத்துல பெண்கள் இருந்திருக்காங்க. ஒரு காலத்துலன்னா இப்பயும் சில பெண்கள் இருக்கலாம். என் வீட்லயே நான் பார்த்திருக்கேன். எங்க அம்மா காலையில ஆரம்பிப்பாங்க. காலையில ஒரு 11 மணிக்கு மீன் கழுவ ஆரம்பிக்கும் போது, அந்த மீன் குழம்பு ரெடி ஆகும் போதெல்லாம் அடுத்து எறா வரும். எறா உரிக்கணும். அந்த எறாவும் சின்ன சின்ன எறா. அதுதான் சுவையான எறான்றதுனால அதுதான் வாங்குவாங்க. பெருசு பெருசாலாம் இருக்காது. அத கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகும் அத உரிச்சு முடிக்கிறதுக்கு. உட்கார்ந்தபடியே. அது முடியும் போதெல்லாம் அடுத்த சாயங்கால சாப்பாட்டுக்கு வரும். சில நேரங்கள்ல ம மதிய சாப்பாடு வீட்ல கணக்கு பண்ணி சமைச்சிருக்கும் போது, எங்க அப்பா திடீர்னு 10 பேரோட வருவார். எங்க அப்பா இல்லன்னா, எங்க அண்ணன் 10 பேரோட வருவார். ஒருவேளை எங்க அண்ணன் இல்லன்னா, நான் கிரிக்கெட் ஆட்டு 10 பேரோட வருவேன். அந்த நேரங்கள்ல மொத்த உணவும் காலியா இருக்கும். இப்ப இவ்வளோ வேலையும் செஞ்ச பெண்கள் திரும்பவும் வேலை செய்யணும். அவங்களுக்கு தேவையான உணவு செய்யணும். அப்ப பெரும்பாலும் அவங்க உடல் அசதியில எங்களுக்கு வேணாம் பட்னியாவே இருப்பாங்க. இது எல்லாமே அந்தந்த வயசுல எனக்கும் தெரியாம நான் செய்த தப்புகளாம். எனக்கு ஒரு வேளை யாராவது இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்காங்கன்றத சொல்லியிருந்தா அந்த தப்பை நான் செஞ்சிருக்க மாட்டேனோ என்னமோ. நான் செஞ்சிருக்கேன். நாம இதுக்கப்புறமா நாம பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு குறிப்பா இந்த வரலாறு நாம ஏன் தெரிஞ்சுக்கணும், வரலாறை கடத்தணும். இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு உங்க அம்மா இருக்கிறது மாதிரியே எல்லாரும் இல்ல, உன் பாட்டி இப்படி இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு பெண்ணை எப்படி நடத்தணும்ன்ற ஒரு தெளிவு வரும். அதுக்காக இந்த கதையை நான் இதை விட சிறப்பான கதைகள் இருக்கு. ஆனா இந்த கதையை நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சது, இந்த அன்னையர் தினத்துல ஒரு வீட்லயும் ஒரு அம்மா இப்படிதான் வாழ்க்கை நடத்தியிருப்பாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கோம், ஒரு போலியான கௌரவத்தை கொடுத்துருக்கோம். அந்த போலியான கௌரவத்தை லெகசியை கடத்துறது. அவங்க கீழே வந்த மருமகளை அடிமையா நடத்துவாங்க. இந்த மருமகள் மாமியார் ஆனது அவங்க கீழே வந்தவங்களை போட்டு அடிமையா நடத்துவாங்க. இப்ப ஏதோ ஒரு இடத்துல இது ஒரு பிரேக் வரணும் இல்லையா? ஒருவேளை நாம நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நல்லதை சொல்லி கொடுத்து, இல்ல நாம இது வரைக்கும் தெரியாம சரியா நடத்தாம இருந்தா இந்த கதை நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி. கலையோட ஸ்டோரிய குறைய சொல்ல முடியாது. கலைன்றதுக்காக சொல்ல, அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் அப்படியே கண்ணு முன்னாடி பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. நிஜமாவே ஆப்டான ஸ்டோரி ஃபார் திஸ் மதர்ஸ் டே. ஐ மீன் அவங்க சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ் ரொம்ப வேலிடா இருந்தது. லைக் விமென்க்கு ப்ராப்ளி இது ஒரு ப்ரைடா நிறைய இடத்துல நாங்க ஃபீல் பண்ணியிருந்திருக்கோம். குக்கிங் வரும்போது நல்லா குக் பண்றோம்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுலாம் பண்ணியிருக்கோம். பட் ஐ திங்க் ரைட் நவ் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆர் மோர் எஜுகேட்டட் அண்ட் தென் அவங்களோட சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது ஐ திங்க் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அண்ட் ஐ திங்க் புரியுற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருக்குமே பிரிட்டி மச் இருக்கு இப்போன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி எங்க அம்மா அப்பாவுமே நான் இப்பதான் நினைச்சேன், இந்த ஸ்டோரி எங்க அம்மா அப்பா இருக்கும்போது கலை சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா நானுமே இதை பார்த்துருக்கேன். எங்க அம்மா தினந்தோறும் லைக் கிச்சன்ல பண்ணும்போது இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணியிருக்காங்க தான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இவென்ச்சுவலி ஜென்ரேஷன்ஸ் ஆர் சேஞ்சிங் அண்ட் இந்த மாதிரி இது நடக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல கலை ரொம்ப நல்லா எடுத்தீங்க கலை. கலை சொன்னது எல்லாமே நான் பார்த்துருக்கேன் எங்க வீட்ல. நான் சின்ன வயசா இருக்கும்போது என் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே இதுதான் லைஃப். நான் பண்ணல. அவ்வளோ வேலைலாம் பண்ண மாட்டேன். பட் எங்க வீட்ல நான் எங்க மாமா வீட்ல இருந்ததுனால, அங்க நெறைய 4, 5 லேடீஸ் ஃபுல்லா காலையில எந்திரிச்சா நைட்டு வரைக்கும் ஃபுல்லா வேல தான். அதெல்லாம் பார்த்துட்டு பட் இப்போ ஓகே. இப்ப எல்லாருமே படிச்சு எல்லா பெண்களும் படிச்சு வேலைக்கு போனதுனால, யாரும் ஒண்ணும் பெருசா கிச்சன்ல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதில்லன்னு நெனைக்கிறேன். பட் ஓகே இது மாறணும் கண்டிப்பா. நல்லா இருந்துச்சு கலை. நல்லா நரேட் பண்ணுவாங்க. இன்னைக்கும் சூப்பரா சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்ன கதை தி கிரேட் இண்டியன் கிச்சன் அந்த மூவிய தான் ஞாபகப்படுத்துச்சு. இது ரொம்ப முன்னால் நடந்த கதை அப்படிங்கிறதுனால, அந்த கதையில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த வீட்டு ஆண்கள எப்போதுமே சந்தோஷமா வச்சுக்கிறது தான் அந்த பெண்களோட கடமையா இருக்கும். ஒண்ணு பகல் முழுக்க சாப்பாடு, இரவு நேரத்துல அவங்க கூட இருக்கிறது. இது 2 தவிர அவங்களுக்கு தலையாய கடமை வேற எதுவுமே கிடையாதுன்ற மாரி அந்த முந்தைய தலைமுறை பெண்கள் பழக்கப்படுத்தியிருப்பாங்க.
இந்த ஆண்களும் பாஸ் மாதிரி இருப்பாங்களா? ஆனா அவங்க குடுக்குற அந்த சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட் இருக்கு பாருங்க. உன்ன மாரி இத செய்ய முடியாது அப்படின்னு. தட்ஸ் கால்ட் பிரெட் கிரம்பிங். அது வந்து நீங்கலாம் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். நல்லா காய விட்டுட்டு எப்பயாவது குடுக்குற ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து, ஐயா! நான் இவர இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்ப இன்னும் நான் என்னலாம் பண்ணலாம்? அப்படின்னு தான் அந்த பெண்கள வந்து இயங்க வைக்கும். அதுக்கு எப்போதுமே நம்ம விழக்கூடாது. ஸோ இட்ஸ் a கிரேட் ஸ்டோரி. இல்ல கிச்சன் இஸ் a காமன் பிளேஸ். விட்டு குடுக்கணும். அது இது ஏன் இடம் அப்படின்லாம் இல்ல. கிச்சன்ங்கிறது ஒரு காமன் பிளேஸ். அதுக்காக அந்த அமர்ந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக நான் ஃபீல் பண்ணுறேன். அணு பேசுனதும் சரி, அதே போல் நம்ம கலை பேசுனதும் ரொம்ப டச்சிங்காகவே இருந்துச்சு. சொல்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கிச்சன் டாமினேஷன் அதெல்லாம் இப்போல்லாம் அந்த அந்த கான்செப்ட்லாம் வந்து இப்போ எல்லாம் டைலூட் ஆயிட்டுது. அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான டைம் இருந்திருக்கலாமே ஒழிய, இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் சொசைட்டியில் வந்து அந்த இது குறைஞ்சி போச்சு. இது இந்த இந்த அசம்பிளிங் வந்து உண்மையாகவே வந்து ஒரு நம்மளை ரினியூவல் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோதான் இருந்தோம்னா கூட இப்போ இந்த கலை சூழ்நிலைப்பெல்லாம் நானும் வந்து சர்வீஸில் இருக்கிறப்பவும் சரி, அந்த லேடி டீச்சர்ஸு அதேமாரி பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து நான் உரிய மதிப்பை கொடுப்பேன். எவ்வளவோ சில தவறுகள் பண்ணியிருந்தா கூட, பட் அதை வந்து செகண்டரியாக தான் வச்சுக்கிட்டு ப்ரைமரிலி அவங்களுக்கு ஐ வில் கிவ் அன் இம்பார்ட்டன்ஸ். அது என்னுடைய டாக்டர் இன்லாவாக இருக்கட்டும், என்னுடைய ஒய்ஃபாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அந்த குறைகளை வந்து முதன்மைப்படுத்தாமல், பட் அவர்களுக்கு வந்து ஒரு உரிய அங்கீகாரம் நான் அளிப்பது வழக்கம். இந்த சபையில் இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி. நன்றி.